அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல், ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம என்னலாம் செய்யணும், என்னலாம் செய்யக்கூடாது, எப்படி வணங்குனா நம்ம முன்னோர்கள் நம்ம வீடு தேடி வருவாங்க அப்படின்றத பார்க்க போறோம். பொதுவாகவே அமாவாசை என்றது நம்ம முன்னோர்களை வழிபடுறதுக்கான ஒரு நாள். அதுவும் ஆடி அமாவாசை என்பது மிகவும் முக்கியமான ஒரு அமாவாசையா சொல்றாங்க. இந்த நாள்ல நம்மை காண்பதற்காகவும், நாம் செய்யும் வழிபாடுகள், படையல், தான தர்மங்கள் ஆகியவற்றை ஏற்பதற்காகவும் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி வருவதா ஒரு ஐதீகம் இருக்கு. இதனால நம்முடைய வீடு தேடி வரும் பித்ருக்களின் ஆசிகள் நமக்கு கிடைக்கணும்னா சில விதிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டியது மிகவும் அவசியமானது. அதே போல ஆடி அமாவாசையானது நமக்கு ஏற்பட்டுள்ள பித்ரு தோஷத்தை நாமே போக்கிக் கொள்வதற்கான மிக சிறந்த நாளா இருக்கு. இதனால திருமணம், குழந்தை பேறு போன்ற நம்முடைய வீட்டில் தாமதப்படும் சுப காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடைபெறும். நம்முடைய முன்னோர்களின் ஆசிகள் நமக்கு கிடைக்கும் என்பதும் ஒரு ஐதீகம் இருக்கு. ஆடி மாதத்துல வர எல்லா நாளுமே முக்கியமான நாள் தான். அதே போல முக்கியமான விரத நாட்களில் ஒன்று ஆடி அமாவாசை. ஒரு வருடத்தில் வரும் மிக முக்கியமான 3 அமாவாசைகளில் ஆடி அமாவாசையும் ஒன்று. தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரும் முதல் அமாவாசை என்பதால் ஆடி மாத அமாவாசை முன்னோர்களை தவறாமல் வழிபட வேண்டிய நாளாகும். ஆடி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கும் தர்ப்பணம், திதி ஆகியவை நமக்கு முந்தைய 41 தலைமுறையினரையும் சென்றடையும் என்பதும் ஒரு ஐதீகம் இருக்கிறது. இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதால் நம்முடைய முன்னோர்களுக்கு மோட்சம் கிடைக்கவும், நமக்கு நம்முடைய சந்ததிக்கும் அனைத்து விதமான நன்மைகள் கிடைக்கவும் வழி செய்யும். இந்த ஆண்டு ஆடி அமாவாசை தினமானது ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. தந்தை வழி உறவுகள் மற்றும் பித்ருக்களுக்கு காரணமான கிரகமாக இருக்கும் சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் ஆடி அமாவாசை வருவது மிகவும் விசேஷமானதாகும். இந்த நாளில் புனித நதிகளில் நீராடி பித்ரு தர்ப்பணம் செய்வது மிகவும் சிறப்பானது. ஆடி அமாவாசை அன்று என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பது நமக்கு தெரியும். அதே சமயம் எந்தெந்த விஷயங்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆடி அமாவாசை அன்று வாசலில் கோலமிடக்கூடாது. ஆடி அமாவாசை அன்று காலையில் வீட்டம் சுத்தம் செய்யவோ, சமையல் அறையை மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்யவோ கூடாது. காலையில் நீண்ட நேரம் தூங்கக்கூடாது. காலை 5 முதல் 6 மணிக்குள்ளாக எழுந்து வீட்டில் உள்ள அனைவரும் குளித்துவிட வேண்டும். நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுத்தாலும் வீட்டில் முன்னோர்களின் படங்களுக்கு விளக்கேற்றாமல் இருக்கக்கூடாது. பூஜை அறையில் விளக்கேற்றுவதுடன் தனியாக முன்னோர்கள் படத்திற்கு முன் ஒரு அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும். முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவை வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும். மற்றவர்களுக்கு கொடுக்க கூடாது. வெளி ஆட்களை வீட்டிற்கு அழைத்து உணவளிக்க கூடாது. அப்படி உணவளிப்பதாக இருந்தால் பகல் 12 மணிக்கு பிறகுதான் உணவளிக்க வேண்டும். முன்னோர்களுக்கு படையல் போடும் போது ஒற்றை இலையாக போடக்கூடாது. 2 இலைகள் போட்டுதான் படையல் இட வேண்டும். பித்ருக்கள் போட்டோக்களை அங்கொன்று இங்கொன்றுமாக வைக்கக்கூடாது. ஒரே இடத்தில் வைத்தே படையல் போட வேண்டும். காகத்திற்கு சாதம் வைத்த பிறகுதான் பித்ருக்களுக்கு படையல் இட வேண்டும். அதற்கு முன்பாக படையல் இடக்கூடாது. ஆடி அமாவாசை அன்று நகம் வெட்டக்கூடாது. பெண்கள் தலையை விரித்து போட்டபடி இருக்கக்கூடாது. நெற்றியில் குங்குமம், திருநீறு இல்லாமல் இருக்கக்கூடாது. பெண்கள் குளித்துவிட்டுதான் சமையல் செய்ய வேண்டும். குளிக்காமல் சமையல் அறைக்குள் செல்லக்கூடாது. ஆடி அமாவாசை படையல் என்பது நம்முடைய முன்னோர்களின் ஆசியை பெறுவதற்காக செய்யக்கூடியது என்பதால் நைட்டி போன்ற உடைகள் அணிந்து சமைக்கவே கூடாது. புடவை போன்ற பாரம்பரிய உடைகள் அணிந்து சமைப்பதும் விளக்கேற்றுவதும் நல்லது. நாம் ஆடி அமாவாசை அன்று தானமாக கொடுக்க வேண்டியவை. ஆடி அமாவாசை அன்று 5 பேருக்கு 5 விதமான பொருட்களை தானமாக கொடுக்க வேண்டும். 1 கிலோ அரிசி ஒருவருக்கு, 1 கிலோ பாசிப்பருப்பு ஒருவருக்கு, 1 கிலோ வெல்லம் ஒருவருக்கு, அரை கிலோ நெய் ஒருவருக்கு, முந்திரி, திராட்சை, ஏலக்காய் ஒருவருக்கு என 5 பேருக்கு அன்றைய தினம் தானம் கொடுக்க வேண்டும். இந்த 5 தானங்களை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். வருடம் முழுவதும் வரும் அமாவாசையில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறினாலும் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும் போது ஏதாவது குறை ஏற்பட்டிருந்தால் அதனால் ஏற்படும் பித்ரு தோஷமானது ஆடி அமாவாசையில் இந்த 5 பொருட்களை தானமாக கொடுப்பதால் அனைத்து தோஷங்களும் நீங்கிவிடும் என்பதும் ஐதீகம்.